ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 2 கீதையின் உட்பொருள் சுருக்கம் பதம் 52. யதா தே மோக கலிலம் புத்தி வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் அர்த்தம். யதா எப்பொழுது, தே உனது, மோக மயக்கம் எனும், கலிலம் அடர்ந்த காடு, புத்திஹி அறிவோடு செய்யப்படும் உன்னத தொண்டு, யதிதரிஷ்யதி கடக்கின்றதோ, ததா அப்போது, கந்தா அசி நீ ஆவாய், நிர்வேதம் சமநிலை, ஸ்ரோதவ்யஸ்ய கேட்க வேண்டியவை, ஸ்ருதஸ்ய முன்னரே கேட்டவை, ச மற்றும். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் இவ் அடர்ந்த காட்டை தாண்டிவிடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை, இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலையுடையவனாகி விடுவாய். பொருளுரை. பகவானின் அன்பு தொண்டில் ஈடுபட்டதால் வேத சடங்குகளின் மீது பற்றுதலை இழந்ததற்கு பல சிறந்த பக்தர்களின் வாழ்வில் பற்பல நல்ல உதாரணங்கள் உள்ளன. கிருஷ்ணரையும் அவருடனான தனது உறவையும் முறையாக புரிந்து கொண்டவன் இயற்கையாகவே பலநோக்கு சடங்குகளில் கொஞ்சம் கூட பற்றில்லாதவனாகி விடுகிறான். அனுபவம் வாய்ந்த பிராமணனாக இருந்தாலும் கூட பக்தர்களின் பரம்பரையில் வந்த ஆச்சாரியரும் மாபெரும் பக்தருமான ஸ்ரீ மாதவேந்திர பூரி கூறுகிறார், சந்தியாவந்தன பத்ரம் அஸ்து பவதோபோ ஸ்நான துப்யம் நமோ போ தேவா பிதரஷ்ச தர்ப்பண விதௌ நாகம் ஷம்யதாம் யத்ர குவாபி நிஷத்ய யாதவ குலத்தோமஸ்ய கம்ச த்விஷக ஸ்மாரம் ஸ்மாரம் அகம் ஹராமி தத் அலம் மன்யே கிம் அந்யேன மே. என்னுடைய சந்தியாவந்தனமே நீ வாழ்க, ஸ்நானமே உனக்கு எனது வணக்கம். தேவர்களே, முன்னோர்களே, உங்களுக்கு முறையான வந்தனை செய்யாததற்காக என்னை மன்னியுங்கள். தற்போது நான் எங்கு அமர்ந்தாலும் கம்சனின் விரோதியான யதுகுலத்தின் உத்தமரை கிருஷ்ணரை ஞாபகம் கொள்ள முடிகின்றது. இதன் மூலம் எல்லா பாவங்களிலிருந்தும் என்னை நான் விடுவித்து கொள்ள இயலும். இதுவே எனக்கு போதுமானது என்று நான் எண்ணுகின்றேன். தினமும் மும்முறை பிரார்த்தனை செய்தல், சந்தியாவந்தனம், அதிகாலையில் குளித்தல், முன்னோர்களுக்கும் பிறருக்கும் வணக்கம் செலுத்துதல் போன்ற வேத சடங்குகளும் கிரியைகளும் ஆரம்ப நிலையில் உள்ளவர்களுக்கு மிகவும் இன்றியமையாதவை. ஆயினும் முழுமையான கிருஷ்ண உணர்வில் இருந்து அவரது திவ்யமான அன்பு தொண்டில் ஈடுபடுபவர் இதுபோன்ற கட்டுப்பாட்டு விதிகளில் பற்று கொள்வதில்லை. ஏனெனில் அவர் ஏற்கனவே பக்குவ நிலையை அடைந்துவிட்டார். பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கைங்கரியம் செய்வதால் அறிவின் உயர்தளத்தை அடைந்தவன் வேத நூல்களில் விதிக்கப்பட்ட தவங்களையும் தியாகங்களையும் இனிமேல் செயலாற்ற வேண்டியதில்லை. வேதங்களின் நோக்கம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைவதுதான் என்பதை உணராமல் சடங்குகளில் ஈடுபடுபவன் அதன் மூலம் தனது நேரத்தை வீணடிக்கிறான். கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சப்த பிரம்மத்தின், அதாவது வேத உபனிஷத்துகளின் எல்லையை தாண்டி விடுகிறான். இத்துடன் பக்திவேதாந்த பொருளுரை நிறைவடைகிறது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी पाश्चात्य देशतारिणे।
ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் இதற்கு முன்ன கிருஷ்ணர் பல தத்துவங்களை அர்ஜுனனுக்கு விளக்கியிருக்கிறார். முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்துரைத்திருக்கிறார். நாம் இந்த உடல் அல்ல, நித்தியமான ஆத்மா அப்படிங்கிறத ஆரம்ப போதனையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். பிறகு அவர் கர்ம யோகம் பற்றி விவரித்தார். மனிதன் எப்படி தன் கடமைகளை பற்றின்றி செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத கூறுகிறார். இப்போ இந்த பகுதியில் கிருஷ்ணர் புத்தி யோகம் பற்றி பேசுகிறார். அதாவது புத்தியை சரியாக பயன்படுத்துவதன் மூலமாக இந்த கர்ம பந்தத்திலிருந்து எப்படி விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார். அப்படின்னா இந்த புத்தி யோகம் அப்படிங்கிறது புத்தியை பயன்படுத்தி நாம் செயல்பட வேண்டிய செயல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. ஸோ புத்தி யோகம் தான் பக்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் ஒரு முக்கியமான நிலையை சொல்கிறார். என்ன அப்படின்னா அர்ஜுனனுக்கு சொல்கிறாரு, உன் புத்தி உன் அறிவு மாயை எனும் அடர்ந்த காட்டை தாண்டிவிடும் போது அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம இந்த ஜட உலகத்தில் மாயையின் பிடியில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். இதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர் மாயை ஒரு அடர்ந்த காடு அப்படிங்கிறதுக்கு சமமாக ஒப்பிடுறாரு. ஏன் காடு அப்படிங்கிறாரு? நம்ம ஒரு அடர்ந்த ஒரு காட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா அதிலிருந்து வெளியே வருவதற்குண்டான வழியே நமக்கு தெரியாது. எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறது ஒரு மிக குழப்பமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் செடி கொடி மரங்கள் இதுதான் நிறைந்திருக்கும். பள்ளத்தாக்குகள் முள் இதுதான் இருக்கும், தடைகள் இருக்கும், எந்த ஒரு வழியே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பாம்பு பூச்சி அப்படி அது போன்ற அந்த ஜீவராசிகள் மூலமாக நமக்கு ஆபத்துகள் நிறைந்திருக்கும். இதனால் ஒரு காட்டுக்குள்ளே சென்றிருக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு பயத்தோடு ஒரு குழப்பத்தோடு அடைந்து கொண்டிருப்பான். அதுபோல தான் இந்த ஜட வாழ்க்கையின் அறியாமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மனிதனும் அப்படி ஒரு நிரந்தரம் இல்லாததை ஒரு நிரந்தரமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை ஆணித்தரமாக பிடித்து கொள்ள முயற்சி செய்கிறான். இதுதான் மாயை. இந்த ஜட வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலதரப்பட்ட ஆசைகள், பயம், மன அழுத்தம், முடிவில்லாத விருப்பம், இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒரு தற்காலிக இதுதான் நிரம்பி இருக்குது. என்ன மாதிரியான ஆசை? நமக்கு பணம் வேண்டும், புகழ் வேண்டும், மற்றவங்க நம்ம மேலே மதிக்கணும், நல்ல உறவுகளோட வாழ்க்கை வாழணும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதை அடைவதற்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த ஆசை இருக்கும்போது கூடவே பயமும் சேர்ந்து வரும். நம்ம எப்போ நம்ம பெற்றதை இழந்து விடுவோமா, எதிர்காலத்தில் எப்படி இருப்போம், பெற்றிருக்கிற இதெல்லாம் நமக்கு தோல்வியை கொடுக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்ம மனசில் விடாமல் நம்ம பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி ஆசைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக, அந்த இலக்குகளை அடைவதன் மூலமாக அதோடு நின்று விடுவதில்லை. இந்த ஒரு ஆசையானது இன்னொரு ஆசைக்கு வழிவகுக்குது. இன்னொரு ஆசை, இன்னொரு நிலை, இன்னொரு சொந்தம், இன்னொருபடி நம்ம முன்னேறணும், இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணும், இன்னொரு உறவுகளை நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு அதிகரித்து கொண்டே இருக்குது. இதுதான் நம்மளுடைய நிலை. இந்த பௌதிக நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவன்தோ இந்த சமுதாயத்தில் அதிகமான மனிதர்கள் மத்தியில் நம்ம அதிகமான தகவல்கள், அதாவது உலகத்தினை பற்றின தகவல்கள், பண்டைய காலத்தில் அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரியான உலகத்தினை பற்றின தகவல்களும் மற்ற கோள்களின் பற்றின தகவல்களும் தெரிந்து கொண்டாங்க. எப்படி தெரிந்து கொண்டாங்க? வேதங்களின் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த சயின்டிஃபிக் நாலேஜ் ஆனது எப்படின்னா நாளுக்கு நாள் இதில் இறுதியான இலக்கை நம்ம என்ன அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் நம்ம தெரிந்து கொள்ளவில்லை. இதனால் என்ன ஆகுது? நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிப்புற அறிவுனாலேயே நம்ம மூழ்கி இருக்கிறோம். உதாரணத்துக்கு சமூக ஊடகங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம அதில் என்ன பார்த்துட்ருக்குறோம்? ஒருத்தருடைய வெற்றி, ஒருத்தருடைய அழகு, ஒருத்தருடைய சாதனை, ஒருத்தருடைய அந்தஸ்து, இதெல்லாம் நம்ம மனசில் நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது? இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். நேற்று ஒருத்தரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இன்றைக்கி இன்னொருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர்களிலிருந்து இவர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறார், அது பௌதீக ரீதியாக உயர்ந்திருக்கிறார்,
அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு என் வாழ்க்கையிலையும் நானும் அவர் போல தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், ஆனால் எனக்கு அந்த இது கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இதுவும், அல்லது அவர் போல் கஷ்டப்படாமல் சுலபமாக எனக்கு அடைந்து விட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தும். இதனால் என்ன ஆகுது? பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, கர்வம், இதெல்லாம் தான் அதிகரித்து கொண்டே போகுது. இதனால் இந்த உலகத்தில் வந்துட்டு நம்ம நாளுக்கு நாள் இந்த மன அழுத்தமானது அதிகரித்து கொண்டே போகுது. ஆனால் நம்ம கிருஷ்ணரின் கருணையினால் நம்ம இந்த அரிய மனித பிறவியை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நினைவு கொள்ள வேண்டும். இந்த மனித பிறவியில் வந்துட்டு நான் நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். எதற்கு நன்றி உணர்வோடு வாழ வேண்டும்? எனக்கு உயர்ந்த புத்தி இருக்கிறது, மற்றவ தாழ்ந்த விலங்குகள் இருக்கக்கூடிய புத்தியை காட்டிலும் எனக்கு உயர்ந்த புத்தி பகவான் நமக்கு அருளியிருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி உணர்வு செலுத்த வேண்டும். ஆனால் எதற்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், அதாவது உடல் உந்துதல்களை பூர்த்தி செய்வதற்காக இந்த உயர்ந்த புத்தி நமக்கு கொடுக்கப்படவில்லை. அது விலங்குகளுக்கு விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய புத்தியை பயன்படுத்தியே நம்மளோட உடல் உந்துதல்களை நம்ம பூர்த்தி செய்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு உண்ணுதல், உறக்கம், புலன் இன்பம், தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது, இது எல்லாமே ஒரு விலங்குகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய புத்தியை பயன்படுத்தியே நம்ம வந்துட்டு அதை நம்ம பூர்த்தி செய்து கொள்ள முடியும். ஆனால் நமக்கு அந்த உயர்ந்த புத்தி பகவான் கொடுத்திருக்கிறார். இந்த உயர்ந்த புத்தியை பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா, நான் யார், நான் எதற்காக துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த பௌதிக வாழ்க்கையில், நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன, இந்த கேள்விகளுக்கு நாம் பதில் தேட வேண்டும். அப்படி நம்ம இந்த உண்மையான நோக்கத்தை எப்போ திரும்புகிறோமோ அப்போ தான் நம்ம ஒரு உண்மையான தெளிவை நம்ம வாழ்க்கையில் நம்ம பெற முடியும். அப்படி அந்த உண்மையான தெளிவை தான் அடைவதற்கு தான் நம்ம இந்த புத்தியை நாம் பயன்படுத்த வேண்டும். மேலும் இந்த இதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நாம் இதில் சமநிலை உடையவனாக மாற முடியும். அதாவது ஒரு ஆன்மீக செயல்களை செய்து கொண்டிருப்பவனும் சாதாரண ஒரு மனிதனை போல எல்லா வகையான செயல்களும் செய்வான். அவனுக்கும் ஒரு தொழில் இருக்கும், அவனுக்கும் குடும்பம் இருக்கும், அவனுக்கும் பிரச்சனைகளும் வரும். ஆனால் மற்றவங்கள் போல அவனுக்கு ஒரு மன அழுத்தத்தில் அவன் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் வந்துட்டு எல்லா காலகட்டத்திலையும் அவன் சமநிலையோடு வாழ கற்றுக்கொள்கிறான். அவனுக்கு உண்மையான ஒரு பற்றின்மை வரும். கிருஷ்ணர் இதை இங்கே சொல்கிறாரு, ததா கந்தாசி நிர்வேதம் அப்படின்னு சொல்கிறாரு. கீழ்மட்ட இன்பங்களில் அவனுக்கு ஈர்ப்பு இருக்காது, அது குறைந்து போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. அதாவது அவன் உண்மையான வைராகியத்தை பெறுவான். உண்மையான வைராகியம்னா என்ன? செயல்களை துறப்பது கிடையாது. அவனும் மற்றவங்க மேலே செயல்படுவான். ஆனால் அந்த செயல்களால் வரக்கூடிய பலன்களில் அவனுக்கு பற்று இருக்காது. அப்படி தான் ஒரு பக்தன் செயல்படுவான். அதாவது அவனுடைய மனசில் செய்வதன் மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும், இது எனக்கு இதனால் நான் எப்படி என்ன லாபம் அடைய போகிறேன் அப்படிங்கிறத நினைக்க மாட்டான். அதற்கு மாறாக இது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துமா இந்த செயல், இதை விட இன்னும் உயர்ந்த நிலையில் கிருஷ்ணருக்கு நாம் எப்படி இன்னும் திருப்திப்படுத்துறது அப்படின்னு அவன் மனசில் அந்த மாதிரி தான் எண்ணங்கள் போய்கிட்டு இருக்குமே தவிர, இதனால் எனக்கு எவ்வளவு லாபம் வரும், எனக்கு எந்த அளவுக்கு உண்டான இந்த செயல் திருப்தி கொடுக்கும் அப்படிங்கிற பாகுபாடு அவன் மனதில் இருக்காது. ஏன்னா நம்மளுடைய உண்மையான இலக்கு அவனு தெளிவாக தெரிந்த ஒன்று. அது என்னன்னா கிருஷ்ணரை அடைவது. ஏன் கிருஷ்ணரை அடைவது அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அதாவது பொதுவாக இந்த பௌதிக வாழ்க்கையை விட்டு இன்னொரு ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக 3 நிலைகளில் அதை நம்ம சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, ஒரு பிரம்மன் நிலையை அடைந்த ஒரு இலக்கு, 2வது பரமாத்மாவை உணர்ந்த ஒரு இலக்கு, 3வது கிருஷ்ணரை உணர்ந்த ஒரு இலக்கு, அதாவது பகவானை உணர்ந்த ஒரு இலக்கு. இந்த பிரம்ம நிலையில் இருக்கக்கூடிய இலக்கும் பரமாத்மா நிலையை அடைந்த இலக்கும் ஆன்மீகத்தில் இது ஒரு படிக்கற்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது முழுமையான பரிபூர்ண உண்மை அது கிடையாது. அதாவது பிரம்ம நிலையை அடைந்தவர் என்னன்னா சத் அப்படிங்கிற அந்த நிலையை அடைந்தவராகி இருக்கிறார். அதாவது நான் தற்காலிகமானவன் கிடையாது, நான் நிரந்தரமானவன் அப்படிங்கிறது அவர் மனசில் உண்மையாகவே அவரால் அனுபவிக்க முடியும். ஆனால் நம்மளோட ஜீவாத்மாவுடைய நிலை என்ன அப்படின்னா சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற அந்த 3 நிலைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று. இதில் சத் அப்படிங்கிற அந்த நிலையை அடைந்திருக்கிறார் பிரம்ம நிலையை அடைந்தவர். ஆனால் சித் அண்டு ஆனந்தம் அப்படிங்கிறது அவர் அடையவில்லை.
இதுவே பரமாத்மாவை உணர்ந்த ஒருத்தர் வந்து என்னன்னா சத் அப்படிங்கிற நிலையும் சித் அப்படிங்கிற நிலையும் இரண்டையும் அவர் அனுபவித்திருக்கிறார். ஆனால் ஆனந்தம் அப்படிங்கிறது அவர் வந்துட்டு முழுமையாக அனுபவிக்கவில்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் ஆனந்தம் அப்படிங்கிறது என்ன, பரமாத்மாவை உணர்ந்த ஒருத்தர் ஆனந்தம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சத் அண்டு சித்து இருக்கிறதுனால இதுவே நமக்கு வந்து அவர் ஆனந்தம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் உண்மையான அதை விட உயர்ந்த ஆனந்தம் எப்படி வருது அப்படின்னா கிருஷ்ணருக்கு நம்ம செயல்படும் போது, கிருஷ்ணரின் உறவில் நம்ம செயல்படும் போது அப்போ ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆனந்த நிலையை நம்ம அடைய முடியும். அதுதான் இறுதி நிலை. இதுதான் வேதங்களுடைய கூற்று. ஆக ஆன்மீக நிலை அப்படின்னா அதில் வந்து கிருஷ்ணரின் திருவடிகளை அடைவதே உண்மையான ஆன்மீக இலக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த பொருளுரையில் கூட மாதவேந்திர புரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்சனின் விரோதியான யதுகுலத்தின் உத்தமரை ஞாபகம் கொள்ள முடிகிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு. கிருஷ்ணரை வந்து யாருக்கு யார் சொந்தமானவர், எந்த குலத்தில் பிறந்தார் அப்படிங்கிறத தெளிவாக இங்கே விவரிச்சிருக்கிறாரு. அவர் கிருஷ்ணரை வெறும் பரபிரம்மன் அப்படியோ அல்லது பரமாத்மா அப்படின்னோ அவர் வந்துட்டு எதுவும் சொல்லலை. யாருடைய குழந்தையாக எந்த குலத்தில் பிறந்த ஒருவர் அப்படிங்கிறது அந்த ஒரு உறவோடு அவர் வந்துட்டு இங்கே விவரிக்கிறார். ஆக இந்த கிருஷ்ண உணர்வு நாம் எப்போ நம்ம வந்து பெறுகிறோமோ அப்போ தான் நாம் இந்த பௌதிக இன்னல்களிலிருந்து நம்ம ஒரு சமநிலையோடு நம்ம வாழ்க்கை வாழ முடியும். அதற்கு நம்ம என்ன ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி நம்ம செய்யணும்? காலையில் எழுந்திரிச்சு நம்ம மங்களாரத்தி, ஜபம், பாகவதம் சொற்பொழிவு கேட்குறது, பாகவதம் படிக்கிறது, கோயிலில் சேவை செய்கிறது. ஸோ இது போல் நம்ம அன்றாட வாழ்க்கையில் இதை நம்ம மையமாக வைத்து நம்ம வாழ்க்கையை வாழும்போது நம்மளுடைய கிருஷ்ண உணர்வை நாம் எளிமையாக பெற முடியும். அப்படி நம்ம பெறும்போது நம்மளுடைய மனமானது தூய்மை அடைந்து நம்மளுடைய ஆசைகள் குறைந்து பயங்கள் போய் ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நம்ம உயர்ந்த அமைதியை நாம் பெற முடியும். அதன் மூலமாக நம்மளுடைய உண்மையான ஆனந்தத்தை நாம் ஆன்மீக சுகத்தை நாம் அனுபவிக்க முடியும். இத்துடன் நம்ம பகவத்கீதை சொற்பொழிவை நம்ம நிறைவு செய்து கொள்வோம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய், விஸ்வகுரு ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.